கொண்டு வந்து வச்ச உடனே அவர் கேட்டாரா, எங்கே இதுல தலைக்கறியை காணுமே அப்படின்னு சொன்ன உடனே, தலைக்கறி ஆகாதுங்கிறதுனால தனிச்சு வச்சுட்டு, இல்ல இல்ல எனக்கு தலைக்கறியும் வேணும்னு சொன்னாரா. சரி இந்த அம்மா தலையை தனியா நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து பரிமாறிட்டாங்களாம். இப்போ வந்து சாப்பிடலாம் வா, நான் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல, யாரையாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீயே வந்து சாப்பிட உட்காரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. சரின்னு இவரும் பக்கத்துல வந்து சாப்பிட உட்காந்துடுறார். அவர் சாப்பிட போகும்பொழுது, இரு இரு என்ன சாப்பிட போற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் பையன் இருப்பானே உன் பையனையும் சேர்ந்து கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே, அவன் இனி நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்ற, நீ போய் பையனை கூப்பிடு, நான் சொல்றேன்ல போய் கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கணவனும் மனைவியும் எழுந்து போய் தோட்டத்து பக்கம் பார்த்து, சீராளா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். என்ன அதிசயம், அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளையானவன் அப்படியே ஓடி வரானா, ஸ்கூல்ல இருந்து வர்ற மாதிரியே ஓடி வந்த உடனேயே இந்த தந்தைக்கும் தாய்க்கும் அப்படியே தாங்கள குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிறான். அப்படியே ஆனந்த கண்ணீராக வடிந்துதான். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அங்க வந்த சிவனடியார் இல்ல, அதற்கு வர்த்தி அந்த உமையொரு பாகனாக இறைவன் தான் காட்சி அளித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறு தொண்ட நாயனாரனுடைய கதையானது சொல்கிறது. அதாவது இங்க எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குலத்திற்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்றா. இது போக அவனுடைய உடம்பிலே குறை இருக்கக்கூடாது, 5 வயதுக்குட்பட்டும் இருக்க வேண்டும். அந்த குழந்தையை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து மனதிலே எந்த விதமான சஞ்சலமும் இன்றி சமைக்க வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷனை கூட அதை சிவனடியாருக்காக செய்தார்கள் அல்லவா. அங்கேதானே நிக்கிறது அவருடைய பக்தி அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம எல்லோருமே அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. இது எதற்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. சிவனடியார் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக இவை அனைத்தையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைக்கரியே தானே சாப்பிடுவதற்கு உட்காருன்னு சொல்லும் போது கூட சிவனடியாருடைய மனமானது நோக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்திலேயே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தார் இல்லையா. அந்த பக்திக்கு மெச்சிதான் இறைவன் அவர்களுக்கு காட்சி அளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய புராணமானது நமக்கு சொல்கிறது. இந்த நேரத்திலே அந்த சிறு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை காலத்திலே அவரை நாம் நினைத்து வழிபடுவோமாக.